தொடர்ந்து ஒரு முக்கிய செய்தி வந்து கொண்டிருக்கிறது, அதனை பார்க்கலாம். கிளாம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையத்திலிருந்து கிளாம்பாக்கம் புறநகர் ரயில் நிலையம் இடையே நடை மேம்பாலம் அமைப்பது தொடர்பான நிலம் கையகப்படுத்துவது தொடர்பான செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியரின் வைத்தி ஒரு பிளாட் வாங்கணுமா இல்ல ஒரு பிளாட் வாங்கணுமான்னு ஒரே கன்ஃபியூஷன். ஒரு ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் கிட்ட பேசு. எப்படி? பாஸ்வாலா Be the boss. அறிவிப்புகளை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் வழங்க கேட்போம். சுரேஷ், வணக்கம். இந்த உத்தரவு தொடர்பான முழு விவரங்கள் என்ன? வணக்கம். அதாவது பயணிகளுடைய வசதிக்காக கிளாம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையத்திலிருந்து கிளாம்பாக்கம் புறநகர் ரயில் நிலையத்தை இணைக்கக்கூடிய வகையில் நடை மேம்பாலம் அமைக்க முடிவு செய்யப்பட்டது. இதற்காக அந்த பகுதியில் 1 ஏக்கர் 45 சென்ட் நிலத்தை கையகப்படுத்துவது தொடர்பாக செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் கடந்த 2024ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டார். அந்த அறிவிப்புல ஆட்சேபங்களும் கோரப்பட்டன. ஆட்சேபங்கள் தெரிவிப்பதற்கான கால அவகாசம் முடியறதுக்கு முன்பாகவே இந்த பொது பயன்பாட்டுக்கான நிலம் இது தேவைப்படுகிறது என்ற ஒரு அறிவிப்பை ஜூன் மாதம் மாவட்ட ஆட்சியர் வெளியிட்டார். இந்த இரு அறிவிப்புகளை எதிர்த்தும் பிரீமியர் லெதர் கார்பரேஷன் என்ற நிறுவனத்தின் சார்பில் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் நிலம் கையகப்படுத்துவது தொடர்பாக சட்டப்படி முதல் அறிவிப்பை தமிழக அரசு தான் அரசிதழில் வெளியிட வேண்டும். ஆனால் இந்த அறிவிப்பு என்பது செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் மாவட்ட அரசிதழில் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் பொதுமக்களுடைய ஆட்சேபங்களை கேட்ட மாவட்ட ஆட்சியரே நிலம் பொது தேவை பயன்பாட்டுக்கு தேவைப்படுகிறது என்று அறிவிக்க முடியாது என்று நீதிபதி சுட்டிக்காட்டியிருக்கிறார். சட்ட விதிமுறைகளை முறையாக பின்பற்றாத காரணத்தினால் நிலம் கையகப்படுத்துவது தொடர்பான இந்த 2 அறிவிப்புகளையும், அதாவது மாவட்ட ஆட்சியர் பிறப்பித்த 2 அறிவிப்புகளையும் ரத்து செய்வதாக நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார். அதே சமயம் சட்ட விதிமுறைகளை கண்டிப்புடன் பின்பற்றி நிலம் கையகப்படுத்தக்கூடிய நடவடிக்கைகளை மீண்டும் மேற்கொள்ளலாம் என்றும் அரசுக்கு அனுமதி அளித்து நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார். உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி சுரேஷ்.